ஏன் கௌரி, ஆவியா இருக்கிறப்பவே கயல்விழி ஆண்டி இவ்ளோ சாஃப்டா இருக்காங்கன்னா உயிரோட இருக்கிறப்ப எவ்ளோ சாஃப்டா இருந்திருப்பாங்க. அவங்கள போய் இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திருக்காங்களே பாவீங்க. அதனாலதானே கயல்விழி அக்கா இப்போ எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்காங்க. பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்றது சரிதான், கயல்விழி இப்ப பண்றதும் சரிதான். ஓஹோ அப்படியா கௌரி, அம்மனி தீர்ப்பு சொல்லிட்டாங்கம்மா, இனிமே நோ அப்பீல். டேய், ஏய் என்ன முறைப்பு, முறைக்கிறாங்களாமா. டேய் பாலு, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தா நல்லா இருக்கும். இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்ப்புன்னு இன்னும் நம்மளால முடிவு செய்ய முடியல. கயல்விழி இன்னும் 2 பேரை பலி கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கா. தேன்மொழி வேற என் வேலை இன்னும் மீதி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சங்கரன் பிள்ளை அங்கிள் கிட்ட கூட கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிருக்கோம். இப்ப நம்ம முடிவு தான் முக்கியம். அடுத்து நம்ம மூவ் என்ன கௌரி? எந்த மூவா இருந்தாலும் முடிவா இருந்தாலும் கயல்விழிக்கு நியாயம் கிடைக்கணும். தேன்மொழியும் பாதிக்க கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா தடியும் உடைய கூடாது, பாம்பும் சாக கூடாது, அப்படிதானே? ஏய், முட்டையை உடைக்காம ஆம்லெட் வேணும்னா எப்படி முடியும்? கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ஆனா சங்கரன் பிள்ளை அங்கிள் இது வரைக்கும் தான் மேல தப்பே இல்லைங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு. என்ன கௌரி, விளையாடுறியா? கயல்விழியை இப்படி பண்ண சொல்லி ஆள்களை அனுப்புனதே அவர் தானே, அவருக்கு எப்படி தெரியாம போகும்? ஒருவேளை அவர் சொல்லாம அவரோட ஆட்களை இப்படி செஞ்சிருக்கலாம்ல. என்ன கௌரி இப்படி பேசுற? அவர் சொல்லாம அவங்க ஆட்கள் எப்படி கௌரி இதெல்லாம் பண்ணுவாங்க? என்ன கௌதம், அவர் ஒரு பெரிய மனுஷன், அவர் போய் இப்படிலாம் செய்ய சொல்வாரா? ஓடி போனது அவருடைய பொண்ணு. சோ முதல்ல அவர் ஒரு அப்பா, அப்புறம்தான் அவர் ஒரு பெரிய மனுஷன். எப்பா இப்போ ஏன் வீண் பஞ்சாயத்து? நம்ம நடந்த விஷயத்த சொல்லி எல்லார்கிட்டயும் கேட்டு பாப்போம், அப்புறம் யார் குற்றவாளி டிசைட் பண்ணுவோம். ஆமா, அதான் கரெக்ட். வாங்க போலாம். லதா, என்ன சொல்ற? நடந்த உண்மையை சொல்றேன். இப்ப கூட நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பொய்ன்னு தோணுதுல்ல? நான் சொல்றதை விட உங்களுக்கு பொய்யா இருக்கலாம். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சும் கயல்விழி கொஞ்சம் கூட ஆக்ரோஷம் குறையாம இருக்கிறத பாக்குறப்ப கயல்விழி செத்த விதத்தை பத்தி சின்னதாயி சொன்னது எதுவுமே பொய் இல்லைன்னு தோணுது. அத்தனையும் உண்மை இல்லையம்மா. அன்னைக்கு நாங்க எல்லாருமே கூட இருந்தோமே. கயல்விழியை இழுத்துட்டு வாங்கன்னு தான் உங்க அப்பா சொன்னாரு. ஆனா போனவங்க அவளை தலை தெறிக்க ஓட விட்டு அவ துணிமணி எல்லாம் அவுத்து ஒரு பொண்ணு தன்னோட உடம்ப காக்கா குருவி கூட பார்க்க கூடாதுன்னு நினைப்பா. ஆனா 10 பேரு சுத்தை நின்று பலவந்தப்படுத்தி இருக்காங்களே, இதை விட கொடுமை வர எங்க இருக்கும்? தீயில பட்டு துடிச்சதை விட கயல்விழி அவங்க பார்வைப்பட்டதா அதிகமா துடிச்சிருப்பா. தீயில கருகுனது அவ உடம்புதான். ஆனா அவளை நிர்வாணப்படுத்தினப்பவே அவ உயிர் போயிருக்கும். அப்படிலாம் இருக்காதுமா. பேசாதீங்கப்பா. நான் ஓடி போற வரைக்கும் அவ என் ஃப்ரெண்டா தானே இருந்தா. அவளை நீங்க உங்க பொண்ணு மாதிரி தானே நினைச்சீங்க. நான் போனதுக்கு அப்புறம் எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்கன்னா, என்ன பண்ணா என்ன, அவளை பண்ணா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. லதா, யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, தெரிஞ்சுதான் பேசுறேன். தான் பொண்ண போல நினைக்க வேண்டிய என் தோழிய மானபங்கப்படுத்தின ஒரு குடும்ப தலைவன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு மகளா பிறந்ததுக்கு நான் வெட்கப்படுறேன். லதா, உனக்கு பேச பழக்கி விட்டதே உங்க அப்பா. அவரை போய் வாய்க்கு வந்தபடி பேசுறியடி. உங்க அப்பா கயல்விழியை இழுத்துட்டு வந்தான்னு சொன்னாரே தவிர அவளை மானபங்கப்படுத்த சொல்லல. போனவங்க கோபத்துல தறிக்கட்டு ஆடினா உங்க அப்பா எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? பாருமா ரவி, உன் மாமா வந்து தாம்தும்னு குதிச்சான். அப்பவும் நான் பேசாம தான் இருந்தேன். ஆனா அவன் கத்தனதை பார்த்துட்டு உன் சித்தப்பாவும் உங்க அண்ணன்களும் துடியா துடிச்சாங்க. இவனுங்களாம் துடிக்கிறத பார்த்துட்டு சரிடா போய் அவளை இழுத்துட்டு வாங்கடான்னு சொன்னேன். ஆனா போனவனுங்க இப்படி எல்லாம் பண்ணுவானுங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. கயல்விழி இப்படித்தான் செத்திருப்பான்னு எனக்கு நிச்சயமா தெரியவே தெரியாது. துரத்திட்டு போனோம். எங்களுக்கு பயந்து பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள போன கயல்விழி தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு வந்து சொன்னாங்க. அதனால இதுவரைக்கும் நாங்களும் அதைத்தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சே, என்ன பண்ண போறீங்க? இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன். கௌரி, கௌரி, வாங்க அங்கிள்,
நாங்களே உங்களை பார்க்கலாம் தான் கிளம்பிட்டு இருந்தோம். நானும் உங்க எல்லாரையும் பார்க்கத்தான் வந்தேன். ஏன் அங்கிள், ஏதாவது ப்ராப்ளமா? எல்லாம் பழைய ப்ராப்ளம் தான். உட்காருங்க அங்கிள். என் நிலைமை உட்கார்ற மாதிரியே இருக்கு. பழி ஓரிடம் பாவம் ஓரிடங்கிற மாதிரி இருக்கு. சின்னத்தாய் சொன்ன எல்லா விஷயங்களையும் எல்லாத்தான் என்கிட்ட வந்து சொல்லி நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு என்ன கேட்டா. அங்கிள், லதாட்டி உங்க வீட்டை விட்டு போனப்போ நீங்க என்ன சொல்லி ஆளுங்களை அனுப்பிச்சீங்க? சின்னத்தாய் எந்த அளவுக்கு சொன்னது உண்மையோ அந்த அளவுக்கு நான் சொல்றது உண்மை. லதாவையும் பாண்டியனும் கயல்வழி தான் அனுப்பி வச்சான்னு சொன்னதுனால அவங்க போன இடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கயல்வழியை இழுத்துட்டு வாங்கடான்னு நான் தான் சொன்னேன். ஆனா போன பாவிங்க வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு கயல்வழிக்கு கொடுமை பண்ணிருக்கானுங்க. இது கூட லதா சொல்லித்தான் எனக்கே தெரியும். கயல்வழி எப்படியெல்லாம் சித்திரவதைப்பட்டு செத்துருக்காங்க. அதனால அவங்க பண்றது எல்லாமே சரின்னு தான் தோணுது. இது வரைக்கும் பண்ணது சரினாலும் இனிமே என்ன பண்ண போறா? அவ பண்றது இருக்கட்டும் அங்கிள். இப்ப முழு கதையும் தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்ண போறீங்க? கயல்வழி தேன்மொழி மூலமா இதெல்லாம் பண்றதால தேன்மொழி மேல ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அது எப்படி முடியும்? தேன்மொழி ஒரு கருவி தானே. எது எப்படியோ கயல்வழி கேட்ட பரிகாரம் இன்னும் அப்படியே இருக்கு. அதுக்கு என்னங்க பதில்? இப்ப என் மனசுல ஒரு பதில் உருவாயிருக்கு. அது சரியா தப்பான்னு எனக்கே தெரியல. எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். நான் வரேன். பாட்டி, பாட்டி. யாரு மணி? என்னம்மா, என்ன விஷயம்? மருந்து வேணும். மருந்தா? உன் உடம்புக்கு என்னம்மா? எனக்கு இல்ல, என் ஆட்டுக்குட்டிக்கு. அது நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வரும். நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்கும். பேர் கூட வச்சிருக்கேன், விஜய். அப்படியா? ஏமா விஜய்னு பேர் வச்சிருக்கே, நல்ல டான்ஸ் ஆடுமா? இல்ல பாட்டி, ஆட முடியாது. ஏமா? விஜயோட கால் உடைஞ்சி போச்சு. இப்ப அதனால நடக்க கூட முடியாது. ஐயோ, என்னாச்சு? ரோட்ல போறப்போ ஒரு மோட்டர் பைக் வந்து மோதிடுச்சு. அட பாவமே. அதுக்கு ரொம்ப வலி இருக்கும் போல. எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. உங்ககிட்ட வந்தா மருந்து கொடுத்து குணமாக்கிடுவீங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட வந்தேன். இந்த ஆயுச வைத்தியத்தை நம்பி யார் யாரோ வர்றாங்க. சின்ன பிள்ளை நீ வந்திருக்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் ஆட்டுக்குட்டியை நான் காப்பாத்துறேன். நீ கண்ணை மூடி சாமியை வேண்டிக்க. போதும்மா, கண்ணை தர. இந்தா, இதை கொண்டு போய் எங்க அடிபட்டுச்சோ அந்த இடத்துல தடவு. மறுபடியும் உன் ஆட்டுக்குட்டி துள்ளி குதிச்சு உன் பின்னாடியே ஓடி வரும். பாட்டி, என் விஜய்க்கு கால் நல்லாயிடும்ல? கண்டிப்பா நல்லாயிடும். இனிமே உன் விஜயே நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். என்ன? சரி பாட்டி, நான் வரேன். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல சும்மாவா சொன்னாங்க? குழந்தை வாட்டமா வந்தா இப்ப சந்தோஷமா போறா. எனக்கும் மனசு நிறைவா இருக்கு. ஆயிஷம்மா. அடடே, வாங்கம்மா. என்ன ஆயிஷம்மா, உங்ககிட்ட வைத்தியம் பாத்துக்கிறதுக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட உங்களை தேடி வராங்க போல இருக்கு. அது ஏமா கேக்குறீங்க? ஆட்டுக்குட்டிக்கு கால் உடைஞ்சு போச்சு, கண்ணுக்குட்டிக்கு காயப்பட்டு போச்சுன்னு சில பேர் என்ன நம்பி வராங்க. வந்தவங்களை சும்மா அனுப்ப முடியுமா? என்னால ஆன உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க வாங்க. என்னம்மா, பிரகாஷ தேடுறீங்களா? ஆமாம்மா. பிரகாஷ் எப்படி இருக்கான்? அவன் நல்ல குணமாய் வரானா? மருந்தெல்லாம் வேளை வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடுறானா? நல்லா இருக்காம்மா, வேளா வேளைக்கு மருந்து சாப்பிடுறான். முன்ன விட இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. சரிம்மா. அவன் பரிபூர்ணமா குணமாகணும்னா தொடர்ந்து எங்க கண்காணிப்புலயே தான் இருக்கணும். இருக்கட்டும்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு வேணாலும் அவன் இருக்கட்டும். அவன் குணமானா அதுவே எங்களுக்கு போதும். என்ன தலைவரோட மகனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையான்னு ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் பார்த்தா பிள்ளைக்கு எப்படி குணமாகும்? தெரியாதவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க. நாம தான் பொறுத்து போகணும். எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன கெடுதல் பண்ணுமோ தெரியல. எங்களுக்கு இப்படி ஒரு வேதனை வந்து சேர்ந்திருக்கு. அம்மா, ஒரு பிள்ளைய பெத்தவ மனசு எப்படி கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். எனக்கும் ஒரே பிள்ளைதான், என் மகனுக்கும் ஒரே பிள்ளைதான். பயப்படாதீங்க, நான் நல்லா குணப்படுத்தி அனுப்பிச்சிடுறேன். நீங்க சொல்ற இந்த ஆறுதல் வார்த்தையால தான் என்னோட உயிர் இந்த உடல்ல தங்கி இருக்கு.
என் பையனை சீக்கிரமா குணப்படுத்தி என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நான் உங்களை மலை போல நம்பி இருக்கேன். பிரகாஷ குணப்படுத்த வேண்டியது எங்க பொறுப்பு, கவலைப்படாதீங்க. பிரகாஷை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் வந்தா ஒரு முறை வீடு வரைக்கும் வந்துட்டு போக சொல்லுங்க. காலம்பரவே கிளம்பி போயிட்டான். ஒருவேளை உங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருப்பான். அப்படியா? அப்ப நான் போய் பாக்குறேன். வரேம்மா. சரிம்மா. கடவுளே, ஒத்த பிள்ளைய பெத்த இவங்க அவ மேல எவ்வளவு கனவோட இருப்பாங்க. அவங்க கனவை கலைச்சிடாதப்பா. சீக்கிரமாவே பிரகாஷை குணப்படுத்தி கொடுத்துருப்பா. தலைவரே மொஹாம்போ, நாங்கள் வேட்டைக்கு கிளம்ப தயாராக இருக்கிறோம். போன முறை நடந்தது போல் இந்த முறை நடக்காது. மாற்று திட்டத்தோடு போகிறேன். எப்படியும் வெற்றியுடன் தான் திரும்புவேன். நாங்கள் வருகிறோம். ஒரு துர்முகி, இனிமேல் மனித வேட்டைக்கு நானே தலைமை தாங்குகிறேன். ஆஹா, ஏன் மொஹாம்போ, என் மீது உங்கள் நம்பிக்கை போய்விட்டதா? என் அபிமானத்திற்குரிய துர்முகியே, உன் மீது நம்பிக்கை இல்லாததால் நான் களத்தில் இறங்கவில்லை. நமக்கு அதிக பலம் தேவைப்படுவதால் நானே வருகிறேன். ஒருவேளை மூசா நம் பாதையில் வராமல் இருந்திருந்தால் உன் தலைமையே போதும். ஆனால் இது இக்கட்டான நேரம். தலைவன் தனி அறையிலே அமர்ந்து திட்டம் வகுத்து கொடுத்துவிட்டு ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் அல்ல. நானும் உங்களோடு களத்தில் இறங்குவதுதான் சரி. அகோரா, சொல்லுங்கள் மொஹாம்போ. அந்த பூதகுல இளவரசனுடன் மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்கள்? தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, பிறகு மூசா. மொத்தம் 5 பேர் தலைவா. ஆக இவர்களும் பஞ்சபூதங்கள். நமது முதல் இலக்கு நமது அடிமை பிரகாஷ். அடுத்து நம்மை பற்றிய பல ரகசியங்களை அந்த மூசாவிடம் சொல்லி நமது லட்சியத்துக்கு இடைஞ்சலாக இருந்த தாரா. நாம் ஒட்டுமொத்தமாக சென்று ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்துவோம். அந்த அதிரடி தாக்குதலில் மூசா ஆட்டம் காண வேண்டும். எனதருமை இரண்டாம் அடிமை பிரகாஷ், உறக்கம் கலைந்து எழுந்திரு. பிரகாஷ், நீ ஏன் என் அழைப்புக்கு வர மறுக்கிறாய்? உன்னை வரவிடாமல் தடுப்பது எது அல்லது யார்? எனது அடிமையை தடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் மன்னிக்கப் போவது இல்லை. அவர்களுக்கு மரணத்தை தண்டனையாக அளிப்பேன். தலைவரே மொஹாம்போ, இதுதான் மூசாவின் வீடு. மூசா தான் பிரகாஷை தடுத்திருக்க வேண்டும். மூசா என்ன? யாராக இருந்தாலும் அவர்களை அழிக்காமல் விடமாட்டேன். முதலில் பிரகாஷை நம் இடத்திற்கு அழைத்து போய்விட்டு பிறகு மூசாவை பார்த்துக் கொள்வோம். எனது அடிமை பிரகாஷ். இன்னொரு முக்கியமான செய்தி. என்ன? நம்மை பற்றியும் நம் வரலாற்றை பற்றியும் மூசாவிடம் சொன்ன பெண்ணும் இதே வீட்டில் தான் தங்கி இருக்கிறாள். முட்டாள்! இதை முதலிலே சொல்வதற்கு என்ன? நியாயமாக பார்த்தால் அவள்தான் நம் முழு முதல் எதிரி. எங்கே அவள்? தேடுங்கள் அவளை. தேட வேண்டியதில்லை. அவள் இங்கேதான் படுத்திருக்க வேண்டும். பாருங்கள், இதோ. என்ன
இது? தலையணைக்கு போர்வை போத்திருக்கிறார்கள். மயிலுக்கு போர்வை போத்திய மன்னனின் உள்ளம் போல இவர்களுக்கும் உயர்ந்த உள்ளமோ? உலர்வதை நிறுத்து. மீதி உள்ள போர்வைகளை விலக்கிப்பார். இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. வாருங்கள், நாம் உடனடியாக பிரகாஷை நம் இடத்திற்கு கொண்டு போகலாம். எனது அடிமை பிரகாஷ், எழுந்து என்னோடு வா. தலைவா, இந்த பெண் தான் நம்மை பற்றி செய்தி சேகரித்தவள். முதலில் அவளைத்தான் நம் இனத்திலே சேர்க்க வேண்டும். பிடித்து கடியுங்கள். மூசா, மூசா. கூர்வடி வேலால் பற்று பற்று பகலவர் கணலரி 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 கணலதுவாக விடுவிடு வேலை வெறுடது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இரு தொடர்ந்தோட தேடும் பாம்பும் செய்யான் பூரா கடிவிட விஷயங்கள் கடித்து இறங்கும் விஷயங்கள் எளிதில் இறங்க ஒளிக்கும் சுளுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை செயல்குன்னும் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி குருதி பக்க பிளவை படர் தொடைவாழை கடுவன் படுவன் கைக்கால் சிலந்தி பத்து அரணை பருவரையாக்கும் எல்லா பிரியும் என்றனை கண்டால் நில்லதோட நீ எனக்கு அருவாய் நீரே உலகம் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாள் அரசர் மகிழ்ந்துறவாக உன்னை துடிக்கிற உன் திருநாமம் சரவண பவனே சைலொலி பவனே திரிபுர பவனே திகழொலி பவனே